ஆற்றின் ஓரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நாணல்கள். நாணல்கள் 2 வகைப்படும். இந்த நாணல வந்து இந்த பிபிலாம் செய்வாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? இது தட்டு நாணல் அப்படிம்பாங்க. நாணல் தட்டு. அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ஆத்தங்கரை ஓரத்தில நெறையா பார்த்துருக்கலாம். இன்னொரு வகை நாணல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் 2லயும் பூ பூக்கும்னு வச்சுங்களேன். இது வந்து எந்த காற்று, மழை வந்தாலும் வளைஞ்சு செல்லக்கூடியது. புளிய மரம் மாதிரி இருக்கக்கூடாது. நாணல் புல்லாட்டம் வளையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நாணல் காற்றுல அசைந்தாடுது. நாணல் புல் பாருங்க. அந்த பூல இருக்கிற அந்த பூ வந்து அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது கரையோரங்கள், ஆற்று கரையோரங்களில பார்க்கலாம் நீங்க. வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அதிக நீர்வளம் கொண்ட பகுதிகளில் மட்டும் தான் இந்த நாணல் இது தர்ப்பைன்னு கூட சொல்லுவாங்க. இது ஐயருங்கலாம் தர்ப்பம் வளர்த்துறாங்கல்ல, அந்த எதுக்கு எடுத்தாலும் தர்ப்ப புல்லு, தர்ப்ப பாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில இதில தர்ப்ப புல்லுன்னு எடுக்கிறது. முதல்ல காமிச்சது நாணல் தட்டு. நாணல் தட்டுல வந்து பிபி தான் செய்யலாம். வேற மூங்கில் கூடைகள்லாம் செய்றாங்க. இந்த மாதிரின்னு வச்சுங்களேன். நாணல் தர்பை, தர்பையில் ஒரு தர்பையில 2, 3 வகை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல இது ஒரு வகை. சன்ன தர்பை, அந்த சிம்பு சிம்பா இருக்கிற தர்பை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து விஸ்வாமுத்திர தர்பைன்னு கூட ஒரு பேர் இருக்கு. ஏன்னா, அந்த சொரசொரப்பான நாணல்கள் டக்குன்னு கையாளலைன்னா கைய கிழிச்சுப்புடும். அதனால விஸ்வாமுத்திரர் மிகவும் கோவக்காரர் அல்லவா? அதனால அந்த விஸ்வாமுத்திர தர்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தர்பையை பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.